இம்மா பெரிய கொரட்டையா இருக்கு. டேய் எழுந்துடுறா. தூங்கிட்டு இருக்க மனுஷனை எழுக்குறிய என்ன நீ? நிக்கி பாரு எல்லாம் ஆரம்பிச்சாச்சு, கொஞ்சம் எழுந்து அங்க பாரு ப்ளீஸ். எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க உன்னோட அழகான முகத்தை பாக்குறதுக்கு. பயந்துருப்பாங்க இந்த நேரத்துக்கு. இல்லடா என்னடா தூங்கிக்கிட்டே இருக்கே, அழகா வெல்கம் பண்ணலாம். உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகான ஒரு ஷோ இது. உரைக்கிங் கொண்டே இருப்பது. உண்மையால சொன்னேன். இன்னும் கூட்டியா என்னோட அரியாசனம் இருந்தா தானே நான் வருவேன்னு எனக்கு தெரியாது. சும்மா டென்ஷன் பார்ட்டியாவே இருந்துட்டு உனக்கு என்ன? இப்போ உன்னோட அரியாசனம் வந்தா போதும். என்னோட ராஜ சிம்மாசனம் மை வண்டர்ஃபுல் சேர் ஏதோ ஒண்ணு. சரி ஓகே, அது வந்தாதான் நான் பேசுவேன். வந்தாதான் பேசுவீங்களா? சரி என்ன பண்ணலாம்? நான் ஒரு மேஜிக் கோட்டா வந்துரும். மேஜிக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்கற? எனக்கு கொத்தி நான் மேஜிக் கோட்டா வந்துரும் கோரே. சரி போடுங்க. நான் மேஜிக் கோட்றேன், நீ கண்ணை மூடிக்கோ. நீ மேஜிக் போடுறதுக்கு நான் என்ன கண்ணை மூடணும்? அதெல்லாம் உட்கார்ந்து ஆளு செய்யும். சரி ஏதோ சொல்ற. ஓகே, நான் மேஜிக் போட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட அரியாசனம் வரப்போகுது. ஆடுறேன் மேஜிக் ஜுங்கலக்கற ஜிர்கிரி. அச்சச்சோ பாத்தியா? ஹேய் அக்கடி என்னென்னவோ பண்றடா, வித்த காரண்டா நீ. இந்த ஷோக்கு நிறைய கனவுகள்ல உள்ள குழந்தைங்க வந்திருக்காங்களாங்க. எஸ் டெஃபினெட்லி. நிறைய விஷனோட இங்க நிறைய குழந்தைங்க கிளம்பி வந்திருக்காங்க. அவங்களாம் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கிறாங்க. இஸ் இட்? எஸ். அக்கா ஐ அம் வெரி எக்ஸாகலேட்டட் தானே? எஸ் ஐ அம் வெரி எக்ஸாகலேட்டட் டு மீட் தி குழந்தைகள் ஹாலு கசங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கியூட்டான நாட்டியான வாலு குழந்தை வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா தான் நம்ம கூப்பிட போறோம். அக்கா மட்டுங்க அவங்க ஃபேமிலியும் வந்திருக்காங்க. எஸ் அதுதான் முக்கியம். சரி குழந்தை கூட்டலாங்க, எல்லாரும் ஜாலியா இருங்க. வாங்க குழந்தை. இது கொஞ்சம் ஐயோ செம கியூட்டாங்க. எங்க ஜப்பான்ல இருந்தியா? என்ன நம்ம சோகுதா வேர்ல்ட் வைல்ட் ஆடியன்ஸ்லாம் வராங்களே. மேக்கப் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? நான் எங்க மேக்கப் போட்டேன்? நான் எங்க கோல் பியூட்டி கார் எங்காச்சும் மேக்கப் இருக்குதா என்ன? நான் உனக்காக காட்டன் நின்னேன். காட்டன் இந்தியா? ஆமா, நான் உனக்காக காட்டன் நின்னேன். எத்தனை நேரம் ஆச்சு உன்னை நம்பி? நம்பி ஒரு குழந்தை இவ்வளவு நேரம் காட்டன் நின்னு என்கிட்ட சொல்ல நீ? இல்லடா நீ தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணும், இது ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் கட்டணும். ஹேண்ட் கர்ச்சீஃப்ல ஸ்கார்ஃப். சரி ஏதோ கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால தான் வெயிட் பண்ண சொன்னேன். ஓஹோ, அட சங்க சோக்க ஆடுனங்க நீயே. ஆமா. ஹலோ, எப்படி இருக்க நிக்கி? நல்லா இருக்கறேன். நீங்க யாரு? குழந்தைக்கு அக்காவா? அம்மா. என்ன பார்த்தா அக்கா மாதிரியே இருக்கு. சும்மா சொல்லி பார்த்தேன் சந்தோஷம். அப்ப அவங்கள பார்த்தா எப்படி இருக்கு? இவ்வளவு பார்த்தா என்னனோ டேய் இல்ல என்ன இவ்வளவு என்ன கோவங்கற அவ்வளவுதான். அப்படியா? சரி நிக்கி, நீங்க வாய் மட்டும் பேசுறல, நீங்க வந்து மட்டும் வாயாடுறியே. வீட்ல எல்லாம் எப்படி இருப்ப? வீட்ல வாயாடிட்டே தான் இருக்கேன், யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏய் இல்ல ஐயோ இவனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்டா. நீங்க பாக்குறதெல்லாம் என்ன வெச்சு போடு. அதேதான் எனக்கும், என் தலையே வெடிச்சு அவ்வளவுதான். நான் அம்மா எல்லாம் போய் அங்க உட்காந்துப்பாங்க, நம்ம சூப்பரா ஃபன் பண்றோம். ஓகே ஓகே. அடுத்து எனக்காக தாய்வான், கஜகிஸ்தான், அஃகானிஸ்தான்ல இருந்து அடுத்து வந்த ஆளுங்க வர போறாங்க. அப்படி நான் ஐ அம் வெயிட்டிங்ல இருக்கேன். அடுத்த குழந்தை வாங்க. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பயங்கரமா டான்ஸ் ஆடி வேர்த்து போயிருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்த பதட்டமா? இல்ல. ஓ சரி மாதாஜி, நம்ம ஷோ பேர் என்னது சொல்லுங்க? வாலு பசங்க. ஆளு பசங்களுக்கு ஏன் உங்க ரெண்டு குழந்தைங்களா அவ்வளோ ஆளுங்களா? நீங்க எப்படி வாலா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. என்ன கூட ஆளாங்க கொய்ய. இல்ல, உங்களை விட கம்மி தான். நீங்க தான் இருக்கிறதுலயே வால் அதிகம். ஐ அம் குட் காய் மதர். இல்ல,
ரொம்ப வாழுத்தனம் ரொம்ப வாலு. ஆமா ரொம்ப உலகத்திலே ரொம்ப வாழுத்தனம் பண்ணுவான். சரி அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கண்கணிய கொண்டு போய் அங்க உட்காருங்க. டேய் நீ வாழு கையனா நான் வாழு கையனா காத்துடலாமா? ரெடி ரெடி. இப்படி சொல்லு. போய் உட்கார வச்சுட்டு நீங்களும் போய் அங்க உட்காந்துக்கோங்க. தேங்க் யூ. அடுத்து வந்து உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப வாழுத்தனமா இதான் எல்லாம் சொல்றேன். எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் என்ன வாழுத்தனம் இல்ல நீங்க? சரி ஒத்துக்கிறேன். சரி ஓகே. அடுத்து அந்த குழந்தை யார் தெரியுமா? யாரு? எனக்கே தெரியாது. சரி கூப்பிடு. வாங்க. மூணு வார்த்தைகள் அழகா ஆடுறீங்களே சங்கையா. நீ எப்படி இருக்க? ஹாய்டா, எப்படி இருக்கற? நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் செல்லகுட்டி. என்ன இத என்னோட முடி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இஸ் இட்? எஸ். செல்லகுட்டி உங்க பேர் என்னது? தன்ஷிகா. தன்சிகா. நல்லா இருக்குதா பேரு? உங்க பேர் என்னது? நட்சத்திரா. எத்தனை நட்சத்திரம் உங்க வீட்ல? 3 பேரா? 3 பேரா? நட்சத்திரம்னா என்னது? நட்சத்திரம். இளிவாதான்டா இருக்கிற நீ. என்ன கிளாஸ் படிக்கிற? ஏகேஜியா? ஏகேஜில ஒரு படிப்பு இருக்குது. நாம பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? சொல்லி கொடுத்தாங்களா நிக்கிய பிடிக்கும்னு சொல்லி? பாத்தியாடா சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. இல்ல சொல்லி கொடுக்கறேன். அப்படியா? அப்புறம் அவங்களுக்கே நிஜமா பிடிச்சிருக்குமா? கொலக்குறதையும் கொலக்கி விட்டு தெளிவு கொடுத்துறியா நீ? ஹலோ ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க நிக்கி? நீங்க அழகா இருக்கே ட்ரெஸ்லாம். நீ எப்படி இருக்க? எல்லாரும் வாங்க மாதிரி கொழுவுல ஆடுக்குற மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உன்னை பார்க்க தான் எல்லாரும் சமையல் ரெடி பண்ணி வந்திருக்கோம். என்ன காக்கிறதுக்காக? ஆமா. நன்றி வந்ததுக்கு. உங்களோட கண்கணி அங்க உட்கார வச்சுட்டு அந்த 4 பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்ல நான். எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த சூப்பர். எல்லாரும் வந்துட்டாங்க. சோக்குல போயிடலாங்க. இல்ல இன்னொரு சீட் காலியா இருக்கே. நீ என்ன காரியம் பேசுற? சரி அடுத்து யார் அந்த ஆளு பையன் டிசைடே பண்ணிட்டீங்களா? எஸ் என்னோட சிற்றறிவு சொல்லுது. சிட்ராரி சொல்லுதா? சரி ஓகே, நம்ம அடுத்து அந்த வாழு குழந்தைய கூப்பிட்டுலாமா? கூப்பிடலாம். வாங்க. சூப்பர். வணக்கம் வெல்கம். வணக்கம் வணக்கம். ஆஹா தேங்க் யூ. நீ சொல்லுப்பா. வணக்கம். வணக்கம். ஓ நடுவுல 2 கேட் ஓபனா இருக்கனால வணக்கம் கோயிடுதா அப்படியே? ஆமா. சரி உங்க அம்மா பேர் என்னது? எங்க அம்மா பேரு அம்பிகா. ஹலோ மதர். சொல்லுங்க. உங்க பேர் என்ன சொன்னாங்க? என் பேர் அம்பிகான்னு சொன்னா. அம்பிகாவா? ஆமா. அடா. ஏன் அப்பளம் நல்லா சுடுவீங்களா? அப்பளம்லாம் நல்லா சுட மாட்டேன். பேர் விட்டு வச்சுட்டு அப்பளம் சுட மாட்டேன்றீங்க. ஆமா, நான் சப்பாத்தி மட்டும் தான் சுடுவேன். சப்பாத்தி சுடுவீங்களா? சார் வீட்ல சப்பாத்தி கட்டை எப்படி இருக்கும்? சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். சப்பாத்தி மாதிரி தான் இருக்குமா? நீங்க போய் சொல்றாரு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கே சார். சொல்றது மட்டும் இல்ல. சொல்லுங்க சார் சப்பாத்தி எப்படி இருக்கும் உங்க வீட்ல? இல்ல வீட்ல இருக்கு, ஆனா சப்பாத்தியும் இருக்கு. சப்பாத்தி எப்படி இருக்கும்? ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இல்ல பரவாயில்ல சார், நாங்க ப்ரொடக்ஷன் சோரே நல்லா இருக்கும். நான் இங்கே இருந்துக்கிறேன். ஓகே சூப்பர். ஃபாதர் டாடி நைனா மாதாஜி சொல்லுங்க. ரொம்ப ஜாலியா இருக்குதா வந்ததுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக மொத்தம் நீ நான் கொஞ்சம் யாரும் சந்தோஷப்படல. சரி ஓகே. இவன் எனக்கு மேல இருக்கவங்க ஆளா இருக்குது. நான் ஒரு கை கோத்துறேன் நீங்க அவனை. மாதாஜி உங்க குழந்தை போய் அங்க உட்கார வச்சுட்டு நீங்களும் போய் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து இந்த ஷோ ரசிங்க. ஓகே தேங்க் யூ. நீ போடுற சீன் ஓவரால நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல ஏய் சுகர் எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்குது. எல்லாரும் கலகலகலன்னு என்ன சிருக்கு என்ன கைத்தட்டேன். இருங்க நான் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன் எல்லாரையும். ஹாய் மிஸ் ஸ்டெஃபான். ஹாய் ஸ்டெஃபான்ல இருந்தானே வந்து நீங்க? ஆமா சொல்லு. ஆமா சொல்லு. எங்க இருந்து வந்த? திருவள்ளூர்ல இருந்து வந்தியா? ஏன் ஜப்பான் குட்டி மாதிரியா இருக்கிற நீங்க? நீ எதுக்கு மறதி புத்தியா இருக்க? நான் தான் திருவள்ளூர்ல இருக்கேன்னு சொல்றேன்ல.
மரத புத்தியா இருக்கும். மரத புத்தியா இருக்கியாண்டா நீ? மரத புத்தினா மரத புத்தினா உனக்கு தெரியாதா? ஐயோ என்ன சொல்றது? ஜஸ்விதா. சரி ஓகே, எனக்கு என்ன பண்றது ரொம்ப பிடிக்கும் வீட்ல. எனக்கா? எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்கெட்ச் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸ்கெட்ச் பண்றது ரொம்ப பிடிக்குமா? ஏதாவது நம்ம திட்டிட்டோம்னா அப்புறம் அப்படியே ஸ்மைலி பொம்மை மாதிரிலாம் போட்டு அழுகுற மாதிரிலாம் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஓ, சாரின்ற மாதிரி அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ண பார்ப்பாங்க. இஸ் இட்? எஸ். அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீ. யார் ட்ரெஸ் பண்ணி விட்டா? எங்க அம்மா. அம்மா ட்ரெஸ் பண்ணாங்க. நீ அவனுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிப்பியா? பண்ணிக்க மாட்டேன். மேக்கப் மட்டும் நானே பண்ணிப்பேன். மேக்கப்லாம் போடுவியா? மேக்கப் போட தெரியுமா? தெரியும். சரி, மேக்கப்னா எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மேக்கப் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறமா க்ரீம் போடணும். அதுக்கப்புறமா ஹைப்ரோ போடணும். அதுக்கப்புறமா காஜல் போடணும். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போடணும். அதுக்கப்புறமா ஐ ஷேடோ போடணும். அதுக்கப்புறமா மை வைக்கணும். அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் போடணும். அதுக்கப்புறமா ப்ளஷ் போடணும். அப்புறம் மூஞ்ச பார்த்து நாங்களே மேக்கப் போடுவோம். உனக்கு என்ன திமிரு இருக்கும்? மூஞ்ச பார்த்து மேக்கப் பண்ணணும்னு சொல்றேன். மூஞ்ச அசிங்கமா மேக்கப் போட்டோமா அப்போ உனக்கு தெரியும் நான் என்னமா. என்ன சொல்லி காச்சுக்கிட்டே நான் கூட்டுக்கோ. என்ன கடவுளே, ரொம்ப கும்பிடுறேன். நீ ஓட் போடுவா நிக்கி. ஹாய்டா. நான் டிராகன் ஃப்ரூட் பார்த்திருக்கேன். டிராகன் ஃப்ரூட் பாத்திருக்கியா? என்னோட ஒண்ணுட்டு சித்தப்பா பையனோட ஃப்ரூட் தான்டா அது. என்னடா மறந்துட்டேன். என்ன இது? மது ரக்கித்து. மது ரக்ஷிச்சே. உனக்கு அம்மா பிடிக்குமா அக்கா ரொம்ப பிடிக்குமா? ரெண்டு பேரையுமே பிடிக்கும். பொய் சொல்லாத நீ. பொய் சொல்றான் தானே? அவனுக்கு அவங்க அப்பாவை தான் உண்மையாவே ரொம்ப பிடிக்கும். கேக்குறேன் நானே. ஏன்டா அம்மாவா? எனக்கு அம்மாவா பிடிக்காத? அடிப்பாங்களா? ஆமா, அம்மாவா? நிறைய அடிப்பாங்க. அம்மா அடிப்பாரா? ஆஹா மாட்டாங்க. நிக்கி உங்க அம்மாவா டாடி அடிப்பாரா? ரொம்ப அடிப்பாங்க. என்ன மதர் அடிப்பீங்கன்னா நீங்க வெக்கப்படுறீங்க. அடிக்கலாம் மாட்டோம், விளையாடுவோம் அவ்வளவுதான். பொய் சொல்றாங்க நிக்கி. நீ சொல்ற உண்மையா? நீ குட் காய்டா. சண்டை போடுவாங்க. அப்புறம் சண்டை போட்டு அடிச்சு போவாங்க. அப்புறம் டெய்லியும் திட்டிப்பாங்க. உன்னதானே? இல்ல, அவங்கள அவங்களுக்குள்ள திட்டிக்கிறாங்க. ஆமா. அத நீ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்லலாம்ல, சரி சண்டை போடக்கூடாது வீட்ல பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. நான் சொன்ன அவங்க தான் கேட்கல. சொன்னா நாமே ஏன் கேட்கல? மோஸ்ட்லி சண்டையே அவங்களால தான் வரும். சண்டைக்கு காரணகர்த்தாவே இருந்துகிட்டே அவங்க சண்டை போடுறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க தான் சண்டை போடுறாங்க. நான் நல்ல பையன். பொய்யாடா சொல்றேன். இல்லையே. டேய் பொய் தான்டா சொல்றேன். டாடி நான் பொய் தான் சொல்றான். ஆமா. சரி, அவங்க வீட்ல சண்டை போட்டா நீ எப்படி தடுப்ப? சண்டை போடும்போது நாங்க அழுத எப்படியாச்சும் தடுத்துருவோம். அழுது தடுப்பியா? அது எப்படின்னா, நாங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்க நிறுத்திடுவாங்க எங்களை கொஞ்சறதுக்காக. ஏய், உலக உமகா ட்ரிக்கா இருக்கேடா இது. ஆமா. டேய் எல்லாரும் நோட் பண்ணுங்கக்கா. உங்க வீட்ல யாராவது சண்டை போட்டாங்கன்னா டேய் 3 பேர் வச்ச கையா. 3 பேர் இல்ல, அவனுக்கு ஒரு பேர் தான். என்ன பேருடா அவனுக்கு? நவமுகி யுகன். நவமுகி யோகன் வந்து இந்த கிரிக்கெட்டுமே யூஸ் பண்ணுவாரு. உங்க வீட்ல வந்து அம்மா அப்பா சண்டை போட்டாங்கன்னா உடனே நீ என்ன பண்ற? ஒரு நடு வீட்ல உட்காந்து நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிரு. நான் அழுக மாட்டேன்ப்பா. அப்போ அழுதா எங்க அம்மா தடுக்க மாட்டாங்கப்பா. நீ கொஞ்சம் அமைதியா? ஓகேடா. ஹாய் ஹன்சிகா. ஹாய் ஹன்சிகா நிக்கி. மொத்தவாடியா நீங்க? இல்ல அக்கா என்ன வீட்ல மொத்தவாங்களா? இல்ல அக்கா என்ன தலைவாணியா? இல்ல, அக்கா இன்னொரு வெறும் அன்சிகா. நான் வெறும் ஹன்சிகா தானா? ஆமா. சைட் டிஷ் எதுவுமே இல்லையா? இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி ஹன்சிகா. ஆ, ஹன்சிகா எனக்காக ஒரு பாட்டு பாடு டார்லிங். இவனோட பேசி பேசி கத்தி கத்தி முடியல. எனக்காக ஒரு சாங் பாடுறியா? ரகிட்ட 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 ஹூ, ரகிட்ட 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 ஹூ, ரகிட்ட 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 ஹூ. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு வேற வேணாம், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு வேற வேணாம், உல்லாசமா
சந்தோஷமா இருப்பேன். உங்க ஹஸ்பண்ட் எப்படி வீட்ல சண்டை பயங்கரமா இருக்கும் வீட்ல? செம்ம வயலண்ட் எல்லாம். ஆமா செம்மையா சண்டை போடுவோம். ஒத்துக்கிறீங்க? பரவாயில்ல, பசங்களை விட்டு கொடுக்கலாம், நான் ஹஸ்பண்ட் மட்டும் சொல்லிடுறீங்க டக்குன்னு. மனுஷன் பாவம் இல்ல. இல்ல அடிதான், செம்மடி. செம்ம அடி. யார், அவருக்கா உங்களுக்கா? நான் தான் அடிப்பேன். என்ன ஓப்பனா ஒத்துக்கிறாங்க? அவங்க வந்து என் பக்கம் நியாயம் இருக்கு நான் அடிப்பேன் அப்படின்றாங்க. அப்படிதானே? அப்படிதான். எடுத்து கொடுக்குறியா? அவரை பார்த்தாலே தெரியல எவ்வளவு அக்காவியா மனுஷன் உட்காந்துக்கிட்டு என்னவோ பண்ணுங்க. டேய் நவமுகி யுகன், என்னடா சகலம் கல்லாம் போட்டு சோறு போட்டு உட்காந்துருக்க? உனக்கு நீ என்ன படிப்ப சொல்லு. நானா? நான் ஏகப்பட்டது படிப்பேன். உலகத்தை படிப்பேன், நேச்சரை படிப்பேன். நீ என்ன படிப்ப? நானா எல்கேஜி படிப்பேன். எல்கேஜில என்ன படிப்பீங்க? எல்கேஜியா ஏபிசி. சரி, உங்க அப்பா தான் உனக்கு எல்லாமே வா? என்னோட செல்ல படம் ரொம்ப பிடிக்கும். செல்லப்பா யாரு? எங்க அப்பா தான். அக்கா வந்து செல்லப்பா. எங்க அம்மா வந்து சொல்ல. ஓகே, ஃபைனலா நான் இத்தனை கேள்வி கேட்டேன். அதனால அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்வி ஆமா நாக்க பிடிங்கிற மாதிரி நல்ல கேள்வியா கேட்பாங்க. நீ வேணா பாரு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம 3 பேர் உள்ள நம்ம மிஸ்டர் நண்டு கிட்ட கேட்கலாமா? மிஸ்டர் நண்டு, என்ன பத்தி என்னடா கேள்வி கேட்க போற நீ? மிஸ்டர் நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டா உங்களுக்கு ஏப்போ வருமா ஏப்போ வராதா? சாப்பிட்டா ஏப்போ வருமா வராதா? முதல்ல சாப்பிட முடியுமான்னு கேட்பியா? கேட்டாலே ஒரு கேள்வி. எனக்கு வந்து ஏப்போனா என்னதுடா? ஏப்போனா எனக்கு சாப்பிட்டாலே ஏப்போ வந்துடும். சாப்பிட்டோன்னே ஏப்போ வந்துடும். ஏப்போ எந்த பக்கம் வரும்? வாயுல. வாய் வழியாவா? எனக்கு வேற வழியா வரும். என்ன நீ? இல்ல காது வழியா, காது குஸ்ஸுன்னு வரும்னே. அதுவா சொன்ன நீ? நீ என்ன நினைச்ச? இல்ல நானும் அதான் நினைச்சேன். ஐயோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. நிக்கிக்கு வந்து ஏப்போ வரும், பயங்கரமா வரும். என்ன ஏப்பத்தோட சேர்த்து கொஞ்சம் நாத்தமும் வரும். சரி அச்சிகா, நீ ஏதாச்சும் கேள்வி கேளுடா எனக்கு. நீ பேசுறியா இல்ல அந்த அக்கா பேசுறாங்க? எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட். சரி நான் தான் பேசுறேன். அதாவது நிக்கி வந்து சின்ன வயசா இருக்கேலே அவங்க வீட்டுல வந்து என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், நிக்கிக்கு வந்து வாழைப்பழம், தேங்காய், ஆப்பிள், பர்கர், பீட்சா, நூடுல்ஸ், டர்க்கிலோ, கபாப் அதெல்லாம் கொடுத்து ட்ரைனிங் பண்ணக்கு அப்புறம் நிக்கி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானா வைங்கல. நீங்களும் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு மங்கி வாங்கி இப்படிலாம் ட்ரெயின் பண்ணி பாருங்க. அப்படியா? அதாவது மனித குரங்கு. ஓகே மதுராக்ஷி, என் பேர் அவாடா உள்ள நையான் தூக்கிட்டான் ஒரு வழியா கையா. யூ ஹேவ் எனி क्वेश्चंस ஃபார் மீ? ஒரு மனித குரங்க சமாளிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா என்ன பண்றது பழகிடுச்சு. ஆனா அவளை வச்சுதான் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இந்த ஊருக்கே தெரியல. அடுத்து உங்க ஃபேவரட் ஜப்பான் போங்க. நான் 1 2 3ல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? 1 2 3ல ஒரு கேள்வி. இப்ப கேளுங்க. சரி 11 + 12 என்னது? 11 + 12 டக்குன்னு சொல்லு. டக்குன்னு சொல்லாம கத்துனே கூடாது. 11 + 12 12. அப்படி இல்ல, அவங்கள வந்து கேட்டு சொல்லுன்னு சொல்றேன். 11 + 12 என்னது? நீ அவங்களே கேளு, அவங்க தானே கேள்வி கேட்டாங்க. உனக்கு கணக்கு தெரியல, டைவர்ட் பண்றேன். எனக்கு பதில் தெரியும், அவங்க கேளு. சரி நீ சொல்லு டார்லிங், 11 + 12 எவ்வளவு? 13. 11 + 12 13. ஓ வாவ், கை தட்டிடுங்க. இது மாதிரி ஒரு மேக்ஸை வந்து வேதிக் மேக்ஸ், சூப்பர் மேக்ஸ், இன்டெலிஜென்ட் மேக்ஸ்னு இல்லாத ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. 11 + 12 is 13. சரி ஓகே டார்லிங், நீங்க வந்து சிங்கிங் படிக்கணும். நீங்க சிங்கிங் சாங் பாட்டு பாட பிடிக்கும் நீங்க. சாங்கா? ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாடுவேன். பாடுங்க. என்ன பாட்டுனா, கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சே பொன்னான கையால் பூப்புத நீவவா, நான் தூங்க மோது உன் மித்தில் மீது முத்தங்கள் வைக்கணும். ஆராரே ராரோ 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 ஆராரி ராரோ ஆராரி ராரோ 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 ஆராரி ராரோ
முடிஞ்சிச்சா நிக்கி நீ தூங்கறதுக்குள்ள நான் சொல்லியே முடிச்சிட்டேன் நிக்கி பண்ணிட்டியா ஆமா அது போன எபிசோட்லயே பாட்டு முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த எபிசோட் வரைக்கும் தூங்கிட்டு. இன்னைக்கு ஆடுனனால தான் டேலிங் நான் தூங்கிட்டேன். அவ்வளோ இனிமையா இருந்துச்சு நீ ஆடுனது. சரி தேங்க்யூ கை தட்டுங்க. தூக்குறாச்சுல. இவங்கள ஏன் பலமா கை தட்டுறாங்க சொல்லு. இவங்களாம் ஏன் பலமா கைத்தட்ட போறாங்கன்னா ஏன்னா அடுத்து இவங்களாம் கேம்ஸ் விளையாட போறாங்க. இஸ் இட்? எஸ். கேம்ஸ் ஈஸி இல்ல கேம்ஸ் ஆமா கேம்ஸ் ஆமா எல்லாரும் சொல்லுங்க. இஸ் ஆஃப்டர் கேம்ஸ் எஸ் நம்ம ஷோல மட்டும் இட்ஸ் நாட் கேம்ஸ், இட்ஸ் கேம்ஸ். சோ நாங்க வாழு பசங்களோட தொடர்ச்சி அடுத்த வாரமும் வரும். சோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.